ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரீனோ 14 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓப்போ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஓப்போவில் வந்து ரீனோ சீரிஸ் நல்லாவே இருக்குங்க. அதே போல் தான் இந்த ஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1200 நிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு 6.5 இன்ச்சுங்காட்டி நம்மளுக்கு ஒரு கரெக்டான இன் அவுட் ஃபீல்டு கரெக்டாக இருக்குங்க. அதே போல் AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லா கலராகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 120 ஹெர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. 1200 நிட்ஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்துலையும் கூட நல்லா பிரைட்டாகவே டிஸ்பிளே தெரியுங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. சோனி IMX AA2 அப்படிங்கிற சென்சாருங்க. அடுத்தது 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. இந்த ப்ரைமரி கேமராவை வச்சு நம்ம 4K வீடியோவை 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதுவுமே நம்மளுக்கு சோனி IMX AA2 சென்சாருங்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சென்சார்னு சொல்லாங்க. அதனால் வந்து இமேஜ் குவாலிட்டி எல்லாமே, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சேக் ஆகாமல் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லி 50 MP செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால அதுவுமே நம்ம 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, கேமரா வந்து இந்த ஓப்போ ரீனோ சீரிஸில் எப்போவுமே நல்லாவே இருக்குது. அதே போல் இந்த சீரீஸ்லேயும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சென்சார் தான் முக்கியம் கேமராவுக்கு. அது நல்லாவே சென்சார் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து 6000 mAh பேட்டரிங்க, இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. நான் 1 டே தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. விர்ச்சுவல் 8GB பண்ணிக்கலாங்கிறாங்க. 12GB ரேம் வேரியன்ட்டும் இருக்குது. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. UFS 3.1 அதுவும் வருதுங்க. LPDDR5X ரேமும் கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்குமே பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பீடும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவங்க இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லி, ஏன்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறாங்க. கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி ஹெல்த் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறதுனால ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வரதுனால ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, ஒரு துளி தாங்க கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, 7.3 mm திக்னஸ் கொடுக்கறதுனால ஸ்லிம்மாகவே இருக்குது. இன் அண்ட் ஃபீல்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுனால நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபோனுக்கும் வந்துருங்க. அதனால் இது அதே போல் தான் இருக்குது. IP68க்கான வாட்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் தண்ணி துளிகள் இது மாதிரி மேலே விழுந்தாலும், அதே தண்ணிக்குள்ளே ஒரு 1.5 மீட்டர் ஆழத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்தாலுமே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் IP68ங்கிறது. Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. அடுத்தது கேமராவிலையும் AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. ஃபோன்லேயும் AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து AI வந்து அதிகமாக வரதுனால இப்போ எல்லா ஃபோன்லேயும் AI அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்களும் தான். அதே போல் நம்மளுக்கு இதோட டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்தது பேட்டரி ஹெல்த்தும் நல்லாவே இருக்குது. ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. சரிடா, இந்த ஃபோன் எப்படி அப்படின்னா, சைனாவில் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிடுச்சிங்க. இந்தியாவில் July 4 அப்போ தான் லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 32,000க்கு அது வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓப்போ ரீனோ 14 ப்ரோ பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குங்க. தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை விட ஒரு 5000 அது அதிகமாக இருக்குதுங்க. மற்றபடி ரெண்டு ஒரே மாதிரி ஃபோன் தாங்க. ஓப்போ லவருக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.